ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன்மின் பிஎல் மூவி. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். யூன்மின் மூவி நேம் த்ரீ பிரதர்ஸ் ஃபால் இன் லவ் வித் ஒன் பாய். ஆர்மிஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு மூவி போட்டதில்லை. ஸோ இந்த மூவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ யூன்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டோரி ரைட்டர். அவருக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் ரொம்பவே பாப்புலர். இது வரைக்குமே ஸ்டோரி மட்டும்தான் ரைட் பண்ணி போட்டிருப்பாரா. ஃபஸ்ட் டைம் அவர் அவரோட வாய்ஸை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பாட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இதனால் இது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இதனால் இப்போது ஸ்டோரி ரைட்டராகவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு தனியாக அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு மீடியா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இப்போது அவரே ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விட்டாரு. இந்த நியூஸ் இருக்கு இல்லையா, இது ரூமர்லாம் கிடையாது. நான் கண்டிப்பாக என் ஃபேன்ஸை பார்க்கறதுக்கு அதே டேட்டில் நான் வர போகிறேன். அப்புறம் என் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுறாரா. அழகா ஒரு பாட்டும் பாடி காட்டுறாரு. இப்போது நிறைய ஃபேன்ஸ் வந்துடுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இவரோட வாய்ஸ்க்கே அவ்வளோ பேர் பிடிச்சி போயிடுறாங்க. பட் இவருக்கு என்னதான் ஃபேன்ஸ் இருந்தாலும் ஹேட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே மெசேஜில் திட்டி விட்டுறாங்க. இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஃபேன்ஸ்லாம் சும்மாவா விடுவாங்க? நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சுகாவை இப்படி பேசுவீங்க? இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுமே திட்டி விட்டுறாங்க. ஸோ இந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். இப்போது மியூசிக் கேட்டுட்டு அவரோட ஸ்டோரியை தான் பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு ரூமில் உட்காந்து. அப்போது ஃபோன் பார்த்துட்ருக்காரா. இந்த டைமில் நிறையவே கமெண்ட்ஸ் வருது, அதையுமே பார்க்குறாங்க. தென் அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான். அவன் இப்போ தான் 11th படிச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த ஸ்டோரி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, நம்ம சுகா அதை ஸ்டோரியாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்க மாட்டார், அவர் வாய்ஸ்லேயுமே சொல்லியிருப்பார். ஸோ இதனால் தான் அவருக்கு இன்னுமே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான். எனக்கு ஸ்டோரிஸ் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு ஒருத்தரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ்க்காகவே நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, இந்த இந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி தான் அவரோட வாய்ஸை கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபோனில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கானா, தூங்க கூட இல்லை. அப்போது அம்மா கேட்குறாங்க, நீ இன்னும் தூங்கலையா ஜிம்மின் அப்படின்னு சொல்லி. அம்மா எனக்கு தூக்கம் வரலம்மா அப்படின்றாங்களா. சரி இந்தா மில்க் குடிச்சிட்டு அப்புறமா தூங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. தென் நம்ம ஜிமினாவே வாங்கி குடிச்சிட்டு இவரோட அந்த ஸ்டோரியை தான் கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் பார்க்குறாங்க, என்ன சுகா ஏதோ தனியாக வாய்ஸ் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் நம்ம சுகா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஃபேன்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண வர போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாரு நம்ம ஜிமின்கா. நான் எப்படியாவது இவரை பார்த்தே ஆகணும். ஸ்கூல் அன்றைக்கி இருக்கா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பத்து அன்றைக்கி லீவா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. இன்னும் நான் கண்டிப்பாக போய் இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஃபைனலாக நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வரதுக்கான நாளும் வந்துடுது. அந்த இடத்துல நம்ம சுகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே சுகாவை பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே பிடிச்சிருது எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஜிமினாவுமே அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு அந்த ஃபீலிங்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக க்ரஷ் அந்த மாதிரி வாய்ஸ்லேயே கேட்டுட்டு வாய்ஸ்லேயே அவ்வளோ பிடிச்சிருக்கும். இப்போ நேரில் பார்த்தார் இல்லையா, இதனால் அவருக்கு அங்கே என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் பக்கத்துலேயும் போக முடியலையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம சுகா இருக்கார்ல, அவர் தனியாக வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த சைடு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம சுகா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஆமாம், நீ ஸ்கூல் படிக்கிற பையனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆமாம் நான் ஸ்கூல் படிக்கிற பையன்தான். ஆமாம், உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவா என்ன? ஆமாம் இன்றைக்கி சாட்டர்டேல அதான் லீவு அப்படின்றாங்களா. சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் 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 உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு திக்குறாங்களா. சுகாவுக்கு பார்த்தோன்னே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அதுக்குள்ளே ஜிம்மின் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்லு? எனக்குமே உங்களை பிடிக்கும், உங்களோட ஸ்டோரிஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்புறம் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அங்கேருந்து போகிறாரு. அப்போது நம்ம சுகா இருக்கார் இல்லையா,
சரி இங்கே எதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஜிமினாவுமே பார்க்குறாங்க. அப்போது நம்ம சுகா கிட்ட ஜிமின் வராங்க. அதை சைன் வாங்குவாங்க இல்லையா அந்த டைம். அந்த நோட்டில் முன்னாடி நம்ம ஜிமினாவோட நம்பர் இருக்குமா, அதை நம்ம சுகா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. தென் இந்த ஃபேன் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. இப்போ நம்ம சுகா வீட்டுக்கு போகிறாரா. அப்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காரு. ஒரு நம்பரில் இருந்து என்னடா வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை விட்டுடுறாங்க. இது எங்கேயோ நோட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு டைரியில் நம்பரை நோட் பண்ணவே அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்களா. பார்த்தா அந்த ஐடியும் இப்போது ஜிம்மின் வந்துட்டு ஒரு டைரி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த ஐடியும் சேமாக இருக்குது. ஸோ நமக்கு போர் அடிக்குதே, இவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணலான்ட்டு வராரா. அப்போ டக்குன்னு டோரை நாக் பண்ணுறாங்க. அண்ணா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்களா. நீ இன்னுமே தூங்கலையா அப்படின்ற மாதிரி கோவமாக ஒரு வாய்ஸ் கேட்குது. அண்ணா அண்ணா நான் ஏதோ தூங்கிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே வச்சிடுறாரா. தென் அந்த பிரதருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகா எடுத்து ஹாய்னு மெசேஜ் போட்டு விட்டுறாரு. அந்த சைடில் இருந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஹாய் பிரதர், நான் தான் சுகா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா. இங்கே ஜிம்மின்கா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவரா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம சுகா இருக்கார் இல்லையா சொல்கிறாரு. ஆமாம் இந்த டைமில் நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஜிம்மின் எனக்கு தூக்கம் வரல அதனால தான் அப்படின்றாங்களா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. தென் அதுக்கப்புறம் 2 பேரும் நேமெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்களா. இப்போ நம்ம ஜிம்மினும் சுகாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவருக்குமே லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபோனை அப்படியே வச்சுருக்காரு. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணாதவும் உள்ள ஒரு பர்சன் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணி விடுறாங்களா. பட் இந்த டைமில் மெசேஜஸ்லாம் அப்படியே இருக்குது. அதான் ஃபோன் ஆன்லேயே இருக்குது. இதான் அந்த பர்சன் பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சைட்லேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கா. நம்ம சுகா பிரதர் அந்த மாதிரி தானே மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாரு. பாரியா இவனுக்கு பிரதர், ஓ இவங்க இவனோட ஃபேன் போலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கே அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, சுகாவோட ஃபோன்லேருந்து அப்படியே இவர் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜிம்மின்க்கு. என்ன நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. எனக்கு தூக்கம் வரலையே அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜிம்மினாவும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கேன், அப்புறம் இந்த ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரா. இதை அந்த பர்சனுமே கேட்குறாங்க. அதான் நம்ம சுகா கூட இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன் லைட்டாக சுகா திரும்பும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பர்சன் இது எனக்கு முக்கியமான மொபைல், ஸோ இதில் என்னால் இனிமேல் மெசேஜ் பண்ண முடியாது, நான் உனக்கு என்னோட இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், அதுலேருந்து மெசேஜ் பண்ண ஓகேவா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஜிமினாவும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினாவுமே சுகா நினச்சிட்டு அவருமே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரா. இவங்களோட கான்வர்சேஷன் இன்னுமே போகுது. பட் இப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஃபோனை மறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகா கிட்ட 2 மொபைல் இருக்கும். மெயின் மொபைல் இது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போது வெளியே எழுந்ததுக்கப்புறம் அவங்களோட 2 அண்ணாங்களும் அங்கே இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் அப்படியே சுகா மாதிரியே இருக்காங்க. 2 பேர்த்துக்கிட்டையும் அண்ணா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதாவது நான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டேன், வீட்டுக்கும் வர மாட்டேன், நான் வேறு ஃபாரினுக்கு போகிறேண்ணா அப்படின்றாங்களா. என்ன சுகா நீ முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தியே அந்த மாதிரி இதா அப்படின்றாங்களா. ஆமாண்ணா எனக்கு வெளிநாட்டில் ஒர்க் கிடச்சிருக்கு, ஸோ நான் அங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரி சுகா அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. சுகா அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது அப்படியே வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு மொத்தம் 2 பிரதர்ஸ், நாங்கள் 3 பேரும் ட்வின்ஸ், அதாவது ட்ரிப்பிள்னு வச்சுக்காங்களேன். நாங்கள் 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரியே இருப்போம், பட் எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். என் அண்ணன், பெரிய அண்ணன், அவன் ஒரு மாஃபியா, அவனுக்கு லாங் ஹேர் இருக்கும், அவன் ரொம்பவே ரூட் ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பான். அப்புறம் என்னோட 2வது அண்ணா, அவன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறான், ரொம்பவே சைலண்ட், அப்புறம் குழந்த மாதிரி இருப்பான், ரொம்ப நல்ல பையன். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் கடைசி பையன், நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர். அப்புறம் நாங்கள் 3 பேரும் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா கிடையாது. எங்கள் அண்ணா தான் எங்களை சின்ன வயசுலேருந்தே நல்லா பார்த்துக்கிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா போகும்போதே எங்களுக்கு நிறையா இந்த மாதிரிலாம் அதான் சொத்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி சேர்த்து வச்சுட்டு தான் போயிட்டாங்க.
ஸோ அதனால தான் எங்களுக்கு அவ்வளவா எந்த ஒரு கஷ்டமும் தரல. பட் இருந்தாலும் எங்கள் அண்ணா அவ்வளோ சேஃபாக பார்த்துப்பான். பட் இப்போதைக்கு என் அண்ணங்க கூட என்னால் இருக்க முடியாது. நான் என்னோட ஜாபை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே கிளம்பிடுறாரு. தென் இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸ் பாய் இருக்கார் இல்லையா, அவரோட பேர் யூங்கி. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஜிமின் கிட்ட தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. காலைல எழுந்ததோ என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் நீ ஸ்கூல் தானே படிக்கிற, நான் வேணா உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சுகா உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால் எனக்கு லீவு அப்படின்றாங்களா. சரியாப்பா நான் உன்னை பார்க்க வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக வரலாம், எங்கன்னு சொல்லுங்கள் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா சுகா இல்லையா, அதனால ரொம்ப க்யூரியாசிட்டியில் பார்க்கறதுக்காக வராரு. தென் நம்ம ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா. கரெக்டாக அப்போ அந்த இடத்துல பைக்கில் வராங்க. வந்து ஹெல்மெட்டை கழட்டுறாங்களா. பார்த்தா ஹேர் கட்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு, ப்ளூ கலரில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அப்போ இருந்த ஹேர் மாதிரி இல்லை, ரொம்பவே இன்னும் ஷார்ட்டாக இருக்கான். இதை பார்த்து ஜிமின்க்கு என்ன நீங்கள் ஹேர் கலர் பண்ணிட்டீங்க, ஹேர் கட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்களா. அதுக்கு சுகா சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் சுகா கிடையாது, நான் சுகாவோட பிரதர் அப்படின்றாங்களா. ஓ அப்போது சுகா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை சுகா வந்துட்டு அவன் இனிமேல் வரமாட்டான், அவனுக்கு ஃபாரினில் ஒர்க் இருக்குது, ஸோ அதான் அப்படின்றாங்களா. ஓ அப்போது அவருக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன்னால் நீங்கள் சொல்ல வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நீ அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் ஆனால் நீங்கள் எப்படி சுகாவோட மொபைல்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு முழிக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜிமினாவே சொல்லிடுறாரு. ஓ அதனால தான் என் அத்தை சுகா வந்துட்டு உங்ககிட்ட நம்பரை கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி. அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. கரெக்டாக மழை வேற வந்துடுதா, சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்புறம் யூங்கி 2 பேரும் அங்கே இருக்க பேக்கரிக்குள்ளே தான் போகிறாங்க. நம்ம யூங்கி இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் தான் சுகாவோட பிரதர், அப்புறம் உன்னை பற்றி சொல்லேன் அப்படின்றாங்களா. என்னை பற்றி நான் தான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. எனக்கு புரியுது, ஆனால் நான் உண்மையை சொல்லணுன்னா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாங்களா. புரியுது, சுகா அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாரா. இல்லை அதுக்கு இல்லை, அவன் ஒன்றும் என்கிட்ட சொல்லலை, நானாக தான் உன்கிட்ட வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் அவன் அப்படியே ஃபோன் வச்சுட்டு தூங்கிட்டான், நான் தான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், என்னடா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ரிப்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனுக்கு நேற்று ஃபுல்லாக அவனோட ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணேன். அப்புறம் என்னோடய நம்பரை கொடுத்ததுமே நான் தான் அப்படின்றாங்களா. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க. அதுவா, அது வந்து எனக்கு உன் கூட மெசேஜ் பண்ண பிடிச்சிருந்துச்சா அதான் அப்படின்றாங்களா. ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படிலாம் இல்லை, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றாங்களா. ஓ அப்போது நான் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்களா. அதுக்கு ஜிமின் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம், பரவாயில்ல நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்போ நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்றாங்களா. அப்படிலாம் இல்லை, நீங்கள் பார்க்க அப்படியே சுகா மாதிரியே இருக்கீங்க. ஆமாம் நாங்கள் பிரதர்ஸோ அப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்களா. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவங்க 2 பேர் ட்வின்ஸ் போல் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் இப்படியே 2 பேரும் வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் நைட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே டைம் கரெக்டாக இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்களா. ஆனால் நான் இதோ தூங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வைக்கலான்னு போகிறாரா. அப்போ டக்குன்னு அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க ஜிமின். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக அவ்வளோ கோவமாக டோரை நாக் பண்ணுறாங்க. ஃபோனை வைப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி. நம்ம இவங்க பயந்துட்டு நான் அப்புறமா ஃபோன் மெசேஜ் அண்ட் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்களா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. தென் இப்போது இப்படியே போயிட்டுருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. மறுபடியும் நம்ம இவங்க இருக்கார் இல்லையா, அப்படி தான் பண்ணுறாரு. இந்த டைம் சுகா என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்க அப்படியே வச்சுட்டு அவருமே தூங்கிடுறாரா. இந்த டைம் நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுத்து இன்னொன்று தூங்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக மெசேஜ் போட்டு விட்டுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. என்ன இப்படி மெசேஜ் பண்ணுறான், இவங்க அப்படி பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. அதை பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம பிரதர் அதான் ஆகஸ்ட் இருக்கார் இல்லையா, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜிமின் ஆன்லைன் விட்டு போனதுக்கப்புறம் தென் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆகஸ்டையுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போதா. இதுக்கப்புறம் இவங்காவும் ஜிமினாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போது இவங்க எப்பொழுதுமே ஜிமினாவை கூட்டிகிட்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வந்து விடுறது அந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்களா. இப்படியே 2 பேரும் இன்னுமே க்ளோஸ் ஆகிடுறாங்க.
பட் நம்ம யூங்கியா இருக்கார் இல்லையா, அவர் சரியாகவே நம்ம ஆகஸ்டி கூட பேசுகிறதில்ல. வந்தாருன்னா எப்பொழுதுமே ஆகஸ்டி கூட பேசிட்டு அந்த மாதிரி தான் போவார், சாப்பிடுவார் ஒன்றா தான். பட் இந்த டைம்லாம் இப்படி பண்ணுறதே இல்லையா, அதனால் ஆகஸ்டிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆல்ரெடி அவர் பேசவே மாட்டார். ஸோ இப்படி நம்ம தம்பி பண்ணுறானே, எதனால் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஃபோனை இன்னொரு டைம் எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு புரியுது, இப்படி இவன் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி. நம்ம இவங்கயா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். அண்ணா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் அந்த மாதிரி லவ் பண்ணுறேண்ணா அப்படின்றாங்களா. என்னது நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது மனசுக்குள்ளே. ஓ இதனால தான் இவன் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி. ஓ அப்படியா பிரதர், அப்புறம் நீ லவ் பண்ணுற பர்சனை எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அது வந்து அண்ணா நீ நீ ஓகேவா உனக்கு, நான் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு வாயேன், நானும் தான் பார்க்குறேன் அப்படின்றாங்களா. அண்ணா நான் ஒன்றும் லவ்வே சொல்லலைண்ணா, சொன்னதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன். ஓ இன்னும் லவ் சொல்லலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஆகஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்துட்ருக்காரு. சரி ஒழுங்காக போய் படுத்து தூங்குற வேலையை பாரு, இனிமேல் முழிச்சிட்டு இருந்தேன் நான் வரும்போது ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம இவங்க இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எப்படியாவது லவ்வை சொல்லணும், அவன் அக்செப்ட் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு ஷைனஸில் போயிட்டுருக்காங்க. தென் ஈவினிங் ஸ்கூலும் முடியுதான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துலையே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்து அந்த மாதிரி கேட்குறாங்களா. இதனால் ஜிமினாக்கு லைட்டாக கோவப்படுற மாதிரி இருக்காங்களா. அங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. பட் சிரிச்சுட்டே எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாகிடுது. இதுக்கப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஆகஸ்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர போகிறேன்னா என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இங்கே நம்ம ஆகஸ்டிக்கு செம்மையாக கோவம் வருது. சரி பரவாயில்ல வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம யூங்கியாவும் ஜிமினாவும் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து அப்பப்போ வெளியே போகிறது இந்த மாதிரியான நிறையா இருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம ஜிமின் ரொம்பவே யூங்கியாக்கள் க்ளோஸாக கேட்டார். ஸோ இப்போ நம்ம யூங்கி ஜிமினா கிட்ட என் வீட்டுக்கு வரியா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. உங்கள் வீட்டுக்கா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆமாம் எங்கள் வீட்டுக்கு தான் வா அப்படின்றாங்களா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேருமே இப்போது யூங்கியோட வீட்டுக்கு போகிறாங்க. யூங்கி இருக்கார் இல்லையா, பைக்கை நிப்பாட்டிட்டு வரேன், நீ முன்னாடி போன்றாங்களா. இல்லை நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிமினா போகிறாரு, உள்ளே போகிறாரு அவர் பாட்டுக்கு. ஜிமின் பின்னாடி தான் இவங்க வந்துட்டுருக்காரு. திடீர்னு அப்படியே பிரேக் ஆகி நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆகஸ்டி நிற்கிறாங்களா. ஜிமினாக்கு அப்படி ஒரு ஷாக்கு. என்ன இது சுகா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவர் பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. சுகா நான் அவங்கள பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்களா. அப்புறம் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே ஷை ஆகிட்டு நிற்கிறாங்களா. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது பார்த்த உடனே ஜிமினாவை. அதனால அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்களா. இப்போ ஜிமின் கேட்குறாங்க, இது சுகா தானா, ஏன் என்னை பார்த்து தெரியாத மாதிரி நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போது இவங்க சொல்கிறாரு, அது அது வந்து சுகா கிடையாது, அது என்னோட பெரிய அண்ணா, இவன் பேர் ஆகஸ்டி அப்படின்றாங்களா. அப்போ நீங்கள் ட்வின்ஸுன்னு நான் நினச்சேன். இல்லை நாங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரியே இருப்போம். என் அண்ணா ஃபஸ்ட் அண்ணா இவன் தான், இவன் பேர் ஆகஸ்டி, நான் 2வது, அது உனக்கே தெரியும். அப்புறம் என்னோட 3வது பிரதர் அவன் தான் சுகா, அவன் தான் ரைட்டர், அவனால தான் அப்படின்றாங்களா. டக்குன்னு போன உடனே ஆகஸ்டியோட கையை பிடிச்சி ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்களா. அதுக்கு ஆகஸ்டி முழிக்கிறாங்க, என்ன இவன் வந்தோடனே இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. நம்ம இவங்க ஜிமின்கிட்ட வா அப்படின்றாங்களா. ஏன் நான் கை கொடுத்தது எதுவும் தப்பா என்ன. இல்லை அப்படிலாம் இல்லை, ஏன் அவங்களுக்கு கை கொடுத்தா இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் பிடிக்காது அப்படின்றாங்களா. யார் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்டியுமே ஹாய்ன்னு சொல்லிட்டு உள்ளே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஜிமினா வேகமாக போகிறாங்களா. நம்ம இவங்கியாவா என்ன இவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பின்னாடியே போகிறாரு. இப்போ நம்ம ஆகஸ்ட் இருக்கார், நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன். சரி ஸ்கூல் போயிட்டுருக்க, அப்புறம் இப்போ இங்கே என்ன இவன் கூட வேலை அப்படின்றாங்களா. அது வந்து நான் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா அதனால தான் இங்கே வந்துட்டேன். ஓ இப்படி தான் யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா அவங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆகஸ்டி மிரட்டுறாரா. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவரை நான் லவ் பண்ணுறேன் அதான் அப்படின்றாங்களா. ஓ லவ் பண்ணா இப்படி தான் வந்துடுவியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கோவப்படுறாங்களா. அண்ணா நீ தானே கூட்டிகிட்டு வர சொன்ன,
நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன், அதுக்குன்னு நான் கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அகஸ்டி மறுபடியும் மிரட்டுறாரா. ஏன் இவன் உன்கிட்ட என்னை பற்றி சொல்லலையா, சொல்லி கூட்டிகிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி அகஸ்டி கேட்குறாரு. இல்லை அது எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்களா. என்ன கேட்டிங்கல்ல, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. அகஸ்டியா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் இங்கே வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாரு. இவங்க இருக்கார்ல, அவருக்கு மட்டும் தானே தெரியும் நம்ம அண்ணா என்ன வேலை பார்க்குறாருன்னு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருப்பாரா, அதனால தான் இவங்க சொல்லாமல் இருப்பார். ஜிம்மின் சும்மாவே இல்லை, அங்கிட்டு போய் அதை பண்ணுறது இங்கிட்டு போய் இதை பண்ணுறது அந்த மாதிரி சும்மா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரா. இவங்களால எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல அவர் அப்படி தான் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம அகஸ்டி இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா நம்ம அகஸ்டி ரொம்பவே கொஞ்சம் கோவக்காரரு, அதனால தான் அப்படி இருக்காரா. இப்போது திடீர்னு வேகமாக அகஸ்டியோட ரூம்குள்ளே போகிறாங்களா. அது அண்ணாவோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாரு. நம்ம போய் அகஸ்டி எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல போட்டோம் அப்படின்றாங்களா. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நம்மளவே ரூம்குள்ளே விட மாட்டான், இவனை மட்டும் விடுறான் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம அகஸ்டி இருக்கார்ல, அவர் இவங்க கிட்ட சரி நான் உங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா வீட்டை சுற்றி பார்த்துட்டு வாங்களேன். இவங்க நீ இவனுக்கு வேணா வீடை சுற்றி காமியா அப்படின்றாங்களா. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அதை போய் ஜிமின்க்கு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் இருக்கார் இல்லையா, உங்கள் அண்ணன் ரொம்பவே நல்ல பையன் போலையே, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாங்களா. என் அண்ணாவை பிடிச்சிருக்கா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என் சுகா அவனுமே சூப்பர் தான், அவன் நல்ல பையன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, ஆனால் எனக்கு சுகாவை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலிலேயே, அதனால தான் அவரால் தானே உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக ஜலஸ் ஆகுது. ஆனால் நீ ஏன் எப்படி சொல்கிற அப்போது அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜிமின் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு என்ன தான் சுகா அகஸ்ட் இருந்தாலும் எனக்கு இவங்க தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. தென் இப்படிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அகஸ்டியை பார்க்கறதுக்காக வேகமாக ஜிமின் ஓடி வராரா உள்ள. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. சரி இங்கே வா, இங்கே இதெல்லாம் கட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறதுல கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாரா வெஜிடபிள்ஸ்லாம். நம்ம ஜிமினாவும் கட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஆகஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஜிமின் பின்னாடி நின்று இதை இப்படி கட் பண்ணக்கூடாது, இப்படி தான் கட் பண்ணணும்னு சொல்லி கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறாங்களா. ஜிமினாவும் வாவ் நீங்கள் எனக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக இருக்கார். பட் நம்ம ஆகஸ்ட் இருக்கார்ல, தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போகிறாரு. வேகமாக நம்ம ஜிமினாவும் ஆகஸ்ட் ரூம்குள்ளே வராங்களா. இங்கே நம்ம இவங்க இருக்கார்ல, அவரோட இடத்துல போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நம்ம ரூம் இப்படி இருக்கேன், நம்ம ரூமுக்கு தான் வருவான், எப்படியோ ஏதாவது பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரா. பட் இந்த டைம் ஜிமின் ஆகஸ்டியோட ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஃபோட்டோஸ் 2 இருக்குது. ஆமாம் இது யார் அப்படின்ற மாதிரி ஆகஸ்டிக்கிட்ட கேட்குறாங்களா. இதுதான் எங்கள் அம்மா அப்பா அப்படின்றாங்களா. அவங்க அம்மா அப்பா அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. தென் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்படி கபோர்டை பார்க்குறாரா. அதை ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே இவங்க பின்னாடி அதை ஓப்பன் பண்ணாதா, என் அண்ணாக்கு அதை ஓப்பன் பண்ணால் பிடிக்காது அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அதை வைக்க போகிறாங்க. அப்போ ஜிமின் ஃபேஸ் கொஞ்சம் சேடாக இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஆகஸ்டி நான் எப்போ சொன்னேன் அதை தொட்டால் எனக்கு கோவம் வரும்னு, நீ பாரு ஜிமின் அப்படின்றாங்களா. ஜிமின்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இவங்க பார்த்தியா நீ தான் என்ன அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆகஸ்டி ரொம்பவே நல்லவர், என்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கார்ல, ரொம்ப நல்லவர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்டியோட கையை பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. ஆகஸ்டிக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா யாருமே இவ்வளோ க்ளோஸாக இப்படிலாம் இருந்தது இல்லைல்ல. அதான் அவர் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசும்போது இன்னுமே பிடிச்சி போயிடுது. இவங்களுக்கு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அண்ணா இப்படிலாம் நடந்துக்கிறான், இப்படிலாம் நடந்துக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்கயுமே ஃபஸ்ட் டைம் அந்த கபோர்ட்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவங்க அம்மா அப்பாவோட திங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்காங்களா. ஆகஸ்டி தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்குது, நான் இதை என் தம்பிங்களையும் பார்க்க விட மாட்டேன். ஏன்னா இதை பார்க்கும்போது அவனுங்களுக்கும் எங்கள் அம்மா அப்பா ஃபீலிங்ஸ் வரும். ஸோ ஒரு மாதிரி சேட் ஆயிடுவாங்க. அவங்க சேடானா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் அவனுங்கள தொட விட மாட்டேன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு இன்னுமே ஆகஸ்டி மேலே கொஞ்சம் ஒரு நல்ல மரியாதை வருதா. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே இப்போ இவங்க இருக்கார்ல, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. தென் ஆகஸ்டியுமே ஜிமினாவா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் இப்படியே முடிஞ்சிருதா. சரி இன்னும் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் சீக்கிரம் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி ஆகஸ்டி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம இவங்கி
இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே அண்ணா அப்படின்றாங்களா. அவன் படிக்கிற பையன், அவனுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்றாங்களா. சரி நான் போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லவும் ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. ஆகஸ்ட் டி சொன்னால் உடனே கேட்டுருவோம் போலையே. இங்கேயா நீ ரொம்ப பயப்படுற. அது பயம் சொல்ல முடியாது, என் அண்ணன் மேலே நான் வச்சிருக்க மரியாதை அப்படின்றாங்களா. எனக்கே புரியுது, உன் அண்ணன் ரொம்ப நல்லவர், எனக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற போது கரெக்டாக அந்த இடத்துல ஆகஸ்டி வராரா. பார்க்குறாரு, ஏன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றபோது அவருக்கு ஒரு இன்னுமே வித்தியாசமாக இருக்குது. தென் இவங்க வந்துட்டு பாய் அண்ணா அப்படிங்கும்போது நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கத்தி கேட்குறாங்களா. நம்ம ஆகஸ்டி கண்டிப்பாக அப்படின்றாங்க. அது லைட்டாக சிரிக்கிறாங்களா. ஜிமின் பார்க்குறாங்க, உங்கள் அண்ணா சிரிச்சிருக்காங்களா அதுக்கு முன்னாடி. இல்லையே, எப்போவா சிரிப்பான், பார்த்தியா இப்போ சிரிக்கிறாங்க பாரு அப்படின்னு காட்டும்போது டக்குன்னு அவர் லைட்டாக சிரிக்கிறாரா. இவங்க பார்க்குறாரு வித்தியாசமா, ஆனால் சிரிக்கும் போது அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆகஸ்டி நீங்கள் சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க, இன்னும் சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. நம்ம ஆகஸ்டி பட்டுக்கு உள்ளே வராரு. எங்கே நம்ம இவங்க இருக்கார் இல்லையா, ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டுட்டு, நான் போட்டுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. அதுக்குள்ளே போகணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாரு. என்னன்னா வீட்டுக்கு வாயேன். இல்லை இல்லை இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் எப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம இவங்க அப்படிதான் எப்பொழுதும் அவர் தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார் இல்லையா. ஸோ இந்த டைம் நம்ம இவங்க இருக்கார்ல, அவர் குளிக்க போயிடுறாரு. நம்ம ஆகஸ்ட் டே வந்துட்டு அந்த சைடு வரும்போது கரெக்டாக இவங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ இப்போது அங்கே நம்ம இவங்க குளிச்சிட்டு இருக்காரு, அதனால் காதில் விழலை. நம்ம ஆகஸ்ட் டே தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் ஆகஸ்ட் டே எடுத்துடுறாரு. ஹலோ அப்படின்றாங்களா. ஹலோ, நீ எப்போ தான் வருவ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வந்து விட்டு போ அப்படின்றாங்களா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் இருக்கார் இல்லையா, ஃபோனை சைலண்ட்டில் போட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பைக்கை எடுத்துகிட்டு. ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரா. பட் இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது யூங்கி பைக் இல்லை இல்லையா. இதை பார்த்துட்டு இது யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஹெல்மெட்டை கழட்டாமல் கூட பைக்கில் ஏறு அப்படின்றாங்களா. ஜிமின் பாட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆகஸ்ட் டே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரா. பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ஆகஸ்ட் டே சொல்கிறாரு, உனக்கு டைம் ஆகிடுச்சுல, சீக்கிரம் வா அப்படின்றாங்க. ஆமாம், என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, நீ உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. தென் நம்ம ஜிமின் இருக்கார்ல, அவர் உட்காந்ததுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட் டே சொல்கிறாரு, அவன் கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்குது, ஸோ அதான் நான் வந்தேன் அப்படின்றாங்களா. அப்போது காலில் பேசுனது நீங்கள் தானா. ஆமாம், நான் தான் பேசினேன். நான் எப்படியும் முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது உன்னை தனியாக தான் போக சொல்லுவான், பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால தான் நான் உன்னை விடுறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்களா. ஜெமினாவும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஏறி ஆகஸ்டியோட பைக்கில் உட்காந்துக்கிறாரு. தென் 2 பேரும் போகிறாங்களா. இப்போ ஆகஸ்டி சொல்கிறாரு, நான் கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீடாக போவேன், ஸோ என்னோட நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்றாங்களா. நம்ம ஜெமினாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சிக்கிறாங்க. பட் நம்ம ஆகஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரோட கையெடுத்து அவரோட வயசில் வைக்கிறாரு. நம்ம ஜிமின் முடிக்கிறாங்க. டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்றாங்களா. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஸோ பிடிச்சிக்கிறாங்க. இப்போ வேகமாக போகிறாங்களா. திடீர்னு ஸ்லோவாக போகிறாங்க. என்னாச்சு, ஏன் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ இருக்கல்ல, ஸோ அதான் அப்படின்றாங்களா. இல்லை, எனக்கு ஸ்பீடாக போனால் பிடிக்கும், நீங்கள் ஸ்பீடாகவே போங்க அப்படிங்கும்போது சும்மா இருப்பார் நம்ம ஆகஸ்டி. ஸோ ரொம்ப வேகமாக போகிறாங்க. போயிட்டு இப்போ அப்படியே ஜிமின் ஸ்கூல்கிட்ட நிப்பாட்டுறாங்களா. சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி பார்த்து போ, அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஆகஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரோட நம்பரை கொடுத்துட்டு வராரு. அவருமே ஜிமின் நம்பரை வாங்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆகஸ்ட் இருக்கார்ல, ஸ்ட்ரைட்டாக இப்போது அவருக்கு ஒரு ஒர்க் வந்திருக்கும் மாஃபியா இல்லையா, ஸோ கொல்லணும்ல, அதுக்கான வேலை வந்திருக்கும். பட் அவருக்கு இன்றைக்கி ஹாப்பி மூடில் இருக்கனால யாரையுமே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரலையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவனோட இன்னொரு அடியாளுங்களாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறாரு. ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு பைக்கெலாம் நிப்பாட்டிட்டு அப்படியே போய் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இங்கே நம்ம இவங்கி பாவம் டக்குன்னு வந்து ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனில் ஜிமின் காலும் பண்ணலை. ஒரு வேளை டைம் ஆகிடுச்சு, அவன் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்கு போய் போகலான்ட்டு போகிறாரா. அப்போ ஜிமின் அங்கே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார், ஏன்னா ஸ்கூல் இல்லையா, ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவன் எப்படியும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. தென் இப்போ ஈவினிங் ஆகுதா. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிமினுமே வராரு.
வந்ததுக்கப்புறம் ஜிமின் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. பாரியா உன் ஆள் வந்துட்டாரு போ. ஆனால் என்ன ஜிமின் உன்னோட ஆள் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. காலையில் ஒரு மாதிரி இருந்தார், இன்னைக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்றாங்களா. அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக இவங்க பார்த்தோன்னே போகிறாங்களா. இவங்க வந்துட்டு கோவமாக இருக்காரு. ஏன் கோவமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. என்கிட்ட சொல்லாமலே நீ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டல, நான் அந்தனே உன்னை எப்பொழுது கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஜிமின், இல்லையே நீ தானே ஒர்க் இருக்குன்னு சொன்ன. என்னது நான் ஒர்க் இருக்குன்னு சொன்னேனா அப்படிங்கும்போது ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஆகஸ்டே தானே சொன்னார் நம்ம யூங்கியாவுக்கு ஒர்க் இருக்குது அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படிங்கும்போது இவங்க மறுபடியும் கோவப்படுறாரு. யார் சொன்னால் உனக்கு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது இல்லை நான் இப்போ சொல்லிட்டேன்னா அவன் இப்போ ஆகஸ்டிகிட்டே கேட்பான், தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தான் அப்படி நினச்சிட்டேன், உனக்கு ஒர்க் இருக்குன்னு நினச்சிட்டேன், அதனால தான் லேட்டாகவும் அப்படியே சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மாற்றி சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு சரி உட்காரு போகலாம் அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் எதுக்கு நம்மக்கிட்ட பொய் சொல்லணும், ஆனால் இவன் கால் பண்ணப்போ அவர் தானே எடுத்தார். இவங்க அப்போ ஃபோன் கூட அப்படின்ற மாதிரி ஃபோனை கேட்குறாங்களா. இவங்க ஃபோனை கொடுக்குறாரு, பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அட்டன் பண்ணி தான் இருக்குது. அவருக்கு நல்லாவே புரியுது, கால் அட்டன் பண்ணது இப்போ ஆகஸ்டி தான், பட் இவன் இதை பார்க்கல, நான் கால் பண்ணதை பார்க்கல அப்படின்ற மாதிரி காட்ட போகிறாங்களா. அப்போ தோணுது, ஐயோ இப்போ ஆகஸ்டி எடுத்தான்னு சொன்னானா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்களா. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே போகலாம் அப்படிங்கும்போது இவங்க 2 பேருமே கேக் சாப்பிட தான் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக ஜிமின் அப்படியே அவரோட மைண்ட் அங்கேயே இல்லை, அவர் மட்டும்தான் அங்கே இருக்காரு. யூங்கி பார்த்துட்டே இருக்காரு. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதனாலும் என்கிட்ட சொல்லு, ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை யூங்கியா, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ சொல்லு அப்படின்றாங்களா. இல்லை உன் அண்ணா என்னையா அண்ணா, உன் அண்ணா எப்பொழுதுமே ஜாலி டைப்பா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை நான் ஜாலி டைப்லாம் கிடையவே கிடையாது, என் அண்ணா அப்படியே ஆப்போசிட் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போயிடுதா. இப்போ நம்ம ஜெமினா இருக்கார்ல, அவருமே ஸ்கூல்லாம் முடிச்சிடுறாரு. தென் இப்போது நம்ம இவங்க இருக்கார் இல்லையா, அவர் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஜெமின் அம்மா அப்பா கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஜெமினாவை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வீட்டில் மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நம்ம இவங்க ஜெமினாவும் ரொம்ப அப்படியே இதாக நிற்கிறாங்க. இல்லை எங்களுக்கு வேணும், நாங்கள் 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா, அதனால தான் இப்படி வந்து நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் நம்ம இவங்க இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜிமின் தான் சொல்கிறாரு, யார் சொன்னா அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, இங்கேயாக்கு நான் இருக்கேன், அம்மா அப்பா இனிமேல் அப்படி பேசாதீங்க, இனிமேல் இவங்க அப்படி பேசுனீங்கன்னா நான் உங்களை கொஞ்சம் நான் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்றாங்களா. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ இதனால் ஜிமின் கிட்ட பேச மாட்றாங்க. ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவங்கயாவும் விட முடியலையா. ஸோ இவங்க கூடயே வந்துடுறாங்க. இப்போ இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அகஸ்டி பார்க்குறாரு, ஆமாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்றாங்களா. அது என்னால் இதுக்கு மேலே இவங்க விட்டு தனியாக இருக்க முடியாது அதான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, அப்போது உன் அம்மா அப்பா விட்டு நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி ஆகஸ்டி கேட்குறாரு. அது நான் வந்துட்டேனே, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்க, எனக்கு இன்னும் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் முடிக்கலையே, நான் படிக்க வச்சுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி சொல்கிறாரு. சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்டி அங்கேருந்து போகிறாரு. பட் ஆகஸ்டி எதுவுமே சொல்லலை, ஏன்னா ஆகஸ்டிக்குமே பிடிக்கும் இல்லையா. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் நம்ம சுகா வருவாரா, ஆகஸ்டி என்ன பண்ண போகிறாரு, ஜிமின் யூங்கியை மேரேஜ் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.